la chikele bo shakana marabadana leketele rigede rebola marikede rebe Yesue நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. சொல்லுங்க, நன்றி சொல்லவா. எவ்வளவு பேர் சொல்ல விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்லவா. ரெண்டு கைகளும் உயர்த்தி காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓ, எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் ரோபாலாமோ காத்திலே ஷோகாபா நீங்க மட்டும் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. உங்க சத்தம் உயரட்டும். சொல்லுங்க, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. As the music is playing, everybody just open your mouth and just say thank you to Jesus. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வாய்களை திறந்து நன்றி 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 ஏசப்பான்னு சொல்லுங்க. ஓ ரபா லாக்காத ரபா ஷேக்கேலே ரகதனமா. உங்க சத்தம் எனக்கு கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். லீபோ ரேக்கேதேனமா. நன்றி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. We bless you Lord. ரகமனமோ ஷேக்கேலே பகதனமா. நன்றி 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 நன்றி. லீபோ ஷக்கனமா ரேக்கேதேலே ரகதனமா நம. நல்ல எபினேசராய் நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. என் ஏசப்பாக்கு ஒரு பெஸ்ட் கிளாப் ஆஃபரிங்க கொடுங்க பார்க்கலாம். பெஸ்ட் 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 பெஸ்ட். நல்லா நல்லா கையை தட்டி என் ராஜாதி ராஜனுக்கு, என் கர்த்தாதி கர்த்தருக்கு. ஓ ரபல ஷேக்கரவே. நல்லா நல்லா கையை தட்டி. ஓ we bless you Jesus. தலைக்கு மேல கையை தட்டி, தலைக்கு மேல கையை தட்டி. Hallelujah. Please be seated in God's presence. தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். It's such a joy to be in the house of the Lord. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். And I pray and I believe that the Lord will minister to us today. நான் ஜெபித்து வந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் தேவன் நம்ம கூட இடைப்பட போகிறார். How many of you believe that the Lord will speak to us? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என் கூட பேச போகிறார் என்று? கையை உயர்த்தி காட்டுங்களே. ஆக்கணும், நம்ம ஆக்கணும். கையை உயர்த்தி காட்டுங்க. Hallelujah. Today is one of my favorite days in the year. இந்த வருடத்தில மிக பிடித்தமான நாட்களிலே ஒரு நாள் இந்த நாள். For all of us we wait for New Year. எல்லாருக்கும் புத்தாண்டு வரதுக்கு காத்து கொண்டிருப்போம். But I want to start by saying there is no New Year without Christmas. புதிய ஆண்டு எப்போ தொடங்கனா கிறிஸ்மஸ் வந்தாதான் புத்தாண்டு நம்மளுக்கு. புரிஞ்சவங்க மட்டும் நல்லா கையை தட்டி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பிறந்தாதான் நம்மளுக்கு ஒரு நியூ இயர் பிறக்கும் சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Only if Jesus is born you will have a new year in your life. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில பிறந்த பிற்பாடு தான் ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய வருடம் ஆரம்பிக்கிறது. சத்தமா தான் ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya.
கையை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. If you're too quiet for me, I will not be able to preach, okay? நீங்க ரொம்ப அமைதலா இருந்தா நான் பேச மாட்டேன். So சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூங்காதீங்க. We're going to hear some beef steak. Amen. I want you to turn your Bibles to Matthew chapter 1. மத்தேயு 1ஆம் அதிகாரம் verse 18 onwards. 18ஆம் வசனம் முதல் வாசிக்க கேட்போம். மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். Hallelujah. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. சத்தமா எல்லாரும் இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு. சத்தமா இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின். எவ்வளவு பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? எவ்வளவு பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? அப்ப தெரிஞ்ச மாதிரி பாடணும். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமாய். யெசையா யெசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். யெசையா உம்மைத்தானே என் முன்னே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவினின்று. That's what Christmas is all about. என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே, என் மீட்பரே. சொல்லுங்க, மீட்டவரே என் மீட்பரே. There's a worship anointing in the house today. இடத்துல ஒரு ஆராதனை அபிஷேகம் இருக்கு. How many of you are enjoying the worship? You're enjoying the worship? Yes. There's a worship. ஆராதனையை மகிழ்ந்து கொண்டிருக்கீங்க. How many of you are enjoying the worship? Yes. எத்தனை பேருக்கு ஆராதனை பிடிச்சிருக்கு? கைகளை உயர்த்தி காமிங்க பாப்போம். There's a worship anointing in the house. இங்க ஆராதனை அபிஷேகம் இங்க இருக்கிறத நான் So I'm going to sing and preach together. Is that okay? நான் பாடிக்கொண்டே பிரசங்கிக்க போகிறேன். எத்தனை பேர் ஓகேன்னு சொல்றாங்க மட்டும் சத்தமா ஓகே பாஸ்டர் ஹalleluya சொல்லுங்களேன் அவரே. Amen. So we see in Matthew chapter 1 verse 18 onwards. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் துவங்கி வாசிக்க பார்த்தோம். I love this. One of my favorite characters in the Bible is Mary. வேதாகமத்திலே எனக்கு பிடித்த நபர்களிலே ஒரு நபர் மரியாள். When the angel came to Mary, தேவதூதன் மரியாளுக்கு முன்பதாக வந்த பொழுது and spoke these beautiful words. இந்த அருமையான வார்த்தைகளை பேசுகிறார். Mary, you are highly favored. தேவனால கிருபை பெற்றவளே என்று வாழ்த்துகிறாள். You're going to have a baby. உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது. And his name is going to be Jesus. அவருக்கு பெயர் இயேசு என்ற நாமம். He is going to be a wonderful counselor, mighty God, prince of peace. அவர் சமாதான
நித்திய பிதா என்று அவருக்கு பல நாமங்கள் சூட்டப்படும். And you are going to bear this baby into this world. இந்த உலகத்திற்கு பிறப்பிக்கிறதுக்கு உன்னதான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று And சொல்றார். Mary's reaction, மரியாள் அதற்கு எப்படியாக எதிர்படுகிறாள் தெரியுமா? how can this happen? இது எப்படி நடக்க கூடும்? Today my friends and my family, இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தினரே, என்னுடைய நண்பர்களே, when the Lord calls you for his purpose, கர்த்தர் உங்களை அவருடைய சித்தத்திற்கு என்று அழைக்கும் பொழுது, and he puts a big plan and a purpose over your life, உங்க வாழ்க்கை மேல பெரிய நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் வைக்கிறார். and he gives you a lot of promises, அப்ப நிறைய வாக்குத்தத்தங்களை அவர் உங்களுக்கு and there's a big prophetic word over your life. உங்க வாழ்க்கையின் மீது பெரிய தீர்க்கதரிசனமான வார்த்தை வருகிறது. எவ்வளவு பேர் சொல்லுவீங்க என் வாழ்க்கை மேல ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்றங்க? மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். 10 பேர் தானா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Today I pray and I believe, நான் இன்றைக்கு ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், that every promise and word that was spoken over your life, உங்க வாழ்க்கை மீது தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும், today you're sitting here and asking the same question Mary asked, how can this happen? நீங்க இங்க அமர்ந்து கொண்டு இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கலாம், இது எப்படி ஆகும் என்று. And here the angel introduces one very important person to Mary. தேவதூதன் ஒரு முக்கியமான ஒரு நபரை மரியாளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். And his name is the Holy Spirit. அந்த நபரின் பெயர் தான் பரிசுத்த ஆவியானவர். பகல பார்த்து சொல்லுங்க, the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். When the Bible says that the angel told Mary, தேவதூதன் மரியாளை பார்த்து பேசினார். Mary, how is this possible? மரியாள் கேக்குறா, இது எப்படி சாத்தியம்? I know a person who can make it possible for you. அந்த தேவதூதன் சொல்றது என்ன தெரியுமா? இதை சாத்தியமாக்க கூடிய ஒரு நபரை நான் அறிந்திருக்கிறேன். And you know who's his name? His name is the Holy Spirit. அவர் யார் தெரியுமா? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். கையில் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. Today I pray and I believe, நான் இன்றைக்கு ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், every promise and a word that God has placed inside your life, ஆண்டவர் வாக்குத்தத்தமாக உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிற எல்லா தீர்க்கதரிசனமான வார்த்தைகளும், it will not come through a man, but it will come through the Holy Spirit. அது ஒரு மனிதனால உங்களுக்கு நடைபெறாது, பரிசுத்த ஆவியானவரே அதை செயல்படுத்துவார். புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். The Bible says the Holy Spirit will come upon you. பரிசுத்த ஆவியானவர் உன் மீது வருவார். And what you think was not possible will become possible. எது அசாத்தியம் என்று நீ நினைத்தாயோ அது சாத்தியமாக மாறிவிடும். Today I pray and I believe, நான் இன்றைக்கு ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், when the Holy Spirit comes upon you tonight, இன்று இரவு இந்த ராத்திரி வேளை பரிசுத்த ஆவியானவர் உங்க மீது வரும்பொழுது, you know what happens? என்ன தெரியுமா நடக்கும்? What was impossible will become possible. உங்களால இதுவரைக்கும் கூடாத காரியங்கள் எல்லாம் சாத்தியமாக மாறிவிடும். நல்லா கையை தட்டி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். What was impossible will become possible. எதெல்லாம் உங்களால முடியாம இருந்ததோ இனிமேல் அது உங்களுக்கு முடியும். Before Jesus shows up, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தோன்றுவதற்கு முன்பதாக, the Holy Spirit will prepare. பரிசுத்த ஆவியானவர் எல்லா காரியங்களையும் அவர் தயார் செய்கிறவராக இருக்கிறார். Today before Jesus births into your spirit, into your life and into a new beginning that he has already come and set up, the Holy Spirit will come upon you tonight in the name of Jesus. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஆவிக்குள்ளாக பிறந்திருக்கிறனால பரிசுத்த ஆவியானவர் உங்க மீது வந்து தேவையான எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிக்க போகிறார். எவ்வளவு பேர் நம்புறீங்க இன்னைக்கு ஆவியானவர் இறங்க போறாருன்னு சொல்றங்க மாட்டோம்? நல்லா கையை தட்டி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் சொல்லுங்க ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வா. Something is happening in this place already. Oh, இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அசைவாடும் அசைவாடும் ராகோட்டேயா ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவார் ரோட்டோலமோ ஷேகேபேயா
ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இந்த இடம் அசைய இந்த இடம் அசைய. Are you sitting here thinking, Lord, how will it happen in my life? என் வாழ்க்கையில் இது எப்படி ஆகும் ஆண்டவரே என்று Lord, so many promises, so many plans. How is it going to happen in my life? நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், ஆண்டவரே நிறைய வாக்குத்தத்தங்கள், நிறைய தீர்க்கதரிசனமாக என் வாழ்க்கையில நான் வார்த்தைகளை Mary must have thought, how will people view me, oh God? ஜனங்கள் என்னை எப்படி பார்க்க போகிறார்கள் என்று How is my husband going to receive me, oh God? என்னுடைய கணவர் என்னை எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறார் But the Holy Spirit which comes in that place, பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல வரும்பொழுது தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். சொல்லுங்க, தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே ஆற்றிடுமே என் காயங்களை அபிஷேக தைலத்தினார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆற்றிடுவே என் காயங்களை அபிஷேக அசைவாடும் அசைவாடும் ஆவியே ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் அசைவாடும் ஆவியே தூய்மையின் தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசை என் உள்ளம் நிரம்ப. எங்க குடும்பம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வா. உங்க மேல உங்க தலை மேல கைய வச்சு சொல்லுங்க, இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப. Oh, there's a mighty presence of God. There is a mighty presence of God in this place. In the idam asaya. ஓ எங்க குடும்பத்தை மாத்துங்கப்பா, என் பிசினஸை மாத்துங்கப்பா, ஓ என் வாழ்க்கையை மாத்துங்கப்பா, என் குடும்பத்தை மாத்துங்கப்பா, ஓ என் மைண்ட் செட்டை மாத்துங்கப்பா, என் வாழ்க்கையை மாத்துங்கப்பா. ரேகே லேபோ ஷகலப ரகதனமா. ஆவியானவரே நீங்க மட்டும்தான் பண்ண முடியும். நீங்க உள்ள வந்தா என் வாழ்க்கை மாறும், நீங்க உள்ள வந்தா என் சூழ்நிலை மாறும். ஆவியானவரே 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 லிபோ ரிகேடேபோ ஷிகேலேபெதனவே. இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வா. The Holy Spirit came upon Mary. பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மீது வருகிறார். Every question, every doubt that she had in her mind vanished. அவளுடைய சிந்தனையில இருக்கிற எல்லா விதமான கேள்விகளும் கவலைகளும் அது மறைந்து போய் விடுகிறது. Today I pray as the Holy Spirit comes upon your life. பரிசுத்த ஆவியானவர் உங்க மீது வரும்பொழுது every question and confusion that you came in here with your mind, today you will go back with clarity. Today you will go back set free in the mighty name of Jesus. எல்லா விதமான சந்தேகங்கள், எல்லா விதமான கேள்விகளுக்கு ஒரு தீர்வு கிடைச்சு ஒரு தெளிவோட இன்னைக்கு நீங்க திரும்பி போக போறீங்க. It was a miraculous conception. இந்த கற்பம் தரித்தல் வந்து அற்புதமாக நடந்த ஒரு செயலாக இருக்கு. Today I want to prophesy this over your life. இத நான் உங்க வாழ்க்கை மீது தீர்க்கதரிசனமாக பேசுகிறேன். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லா சிக்னஸும் இன்னைக்கு வெளியே போக போதுங்க. நம்புறவங்க மட்டும் நல்லா கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். லேகோ ராபா ஷேகேதரிபே. every sickness will leave. நல்லாவே கையை தட்டி
will leave your body, your mind, your spirit in the name of Jesus. அது உங்க சரீரத்தை, உங்க சிந்தனைய, ஆவிய, ஆத்துமாவை அது விட்டு எல்லா சுகவீனமும் இன்னைக்கு போகுது. ஆமென். Every debt and everything that is controlling your life is leaving today in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கையை ஆட்டி படைக்கிற எந்த விதமான ஒரு காரியமாக இருந்தாலும், அது கடனாக இருந்தாலும் இன்னைக்கு அது மறைகிறது. ஆமென். பெற்றுக்கொள்ளணும்னா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லணும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஹalleluya. Today I pray that God will break every territorial, every generational curse over your life in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினால நான் உங்க வாழ்க்கை மீது தீர்க்கதரிசனமாக பேசுகிறேன். தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒரு தலைமுறையாக வருகிற சாப கட்டுகள் இப்பொழுது உடைந்து கொண்டிருக்கிறது. எல்லைகளிலே போடப்பட்டிருக்கிற சாப கட்டுகள் உங்க வாழ்க்கையில நல்லா கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். உடைந்து கொண்டிருக்கிறது. Why? ஏன்? Because when the Holy Spirit comes and takes position, பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த இடத்துல அவருடைய இடத்தை, சிங்காசனத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது, he takes over that territory. அவர் அந்த எல்லை மேல ஆளுகையை எடுத்துக்கொள்கிறார். And today I pray that the Holy Spirit will take over your territory. நான் சொல்றேன், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய எல்லைகள் மேல அவருக்கு ஆளுகையை எடுத்துக்கொள்ள போகிறார். நம்புறவங்க மட்டும் நல்லா கையை தட்டி ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. So the first thing that happened when the angel came and spoke to Mary, மரியாள் இடத்துல தேவதூதன் வந்து பேசின முதல் தடவை என்ன தெரியுமா ஆச்சு? கிறிஸ்மஸ் எப்பங்க தெரியுமா ஆரம்பிச்சது? கிறிஸ்மஸ் மேரி எஸ்ன்னு சொல்லும்போது ஆரம்பிச்சதுங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு கிறிஸ்மஸ் எப்போ தெரியுமா ஆரம்பிக்கும்? ஆண்டவர் இங்க உள்ள இருக்கிறாரு. எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. ஆனா எங்க இருக்கணும்? இங்க உள்ள இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு அவர் இங்க உள்ள வந்துட்டா அப்பதான் கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். Now when Jesus got into Mary, மரியாளுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து வருகிறார். and then what happens? என்ன நடக்கிறது? When Mary said yes, மரியாள் தேவனுக்கு ஆம், நான் தேவனுடைய ஊழியக்காரி என்று சொன்ன மாத்திரத்துல the angel had to speak to Joseph. தேவதூதன் யோசேப்பின் இடத்துல பேச வேண்டியிருந்தது. Today I pray, நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், wherever you need someone to speak for you regarding the promise of God over your life, the Lord God of Abraham, Isaac and Jacob will send an angel to that person in the mighty name of Jesus. நம்பறங்க மட்டும் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு நான் உங்க வாழ்க்கை மீதாக சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் நடப்பதற்கு எந்தெந்த நபர்கள் கிட்ட பேச வேண்டுமோ அந்தந்த நபர்கள் கிட்ட தேவதூதர்களை அனுப்பி பேசுவார். ஆமென். நம்பறங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. Because now the angel spoke to me, இப்பொழுது தேவதூதன் என்ன இடத்துல பேசிட்டார். but the angel also has to speak to people who are not convinced by me. நான் அவங்க கிட்ட பேசி அவர்களை ஒத்துக்க வைக்க முடியாத நபர்கள் இருக்காங்கல்ல, அவர்களிடத்தை தேவதூதர்கள் பேச வேண்டும். இப்போ எவ்வளவு பேர் இத வீட்ல பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. Whenever I want to say something to my wife, நான் எதையாவது என் மனைவி கிட்ட நான் சொல்லணும்னா I will pray and say, Lord, you speak. Say it. நான் ஜெபித்து சொல்றேன், ஆண்டவரே என் மனைவி கிட்ட பேசுங்கன்னு சொல்லுவேன். All the men said amen. லிண்டன் மட்டும் கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்ற மாதிரி இருக்கு. Okay. Whenever my wife wants to say something to me, எப்பொழுதாவது நான் அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு விரும்பினேனா, she will pray and say, Lord, you speak to him. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நீங்க அவங்க கிட்ட இத பத்தி பேசுங்கன்னு சொல்லுவேன். Sometimes it's very difficult to convince the people who are around you more than the people who are on the outside. வெளியே இருக்கிற ஜனத்தை காட்டிலும் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை நீங்க நம்ப வைக்கிறதோ இல்லாட்டி அவங்க உங்க கூட ஒத்துக்கொள்றதுக்கு முயற்சிக்கிறது மிக கடினமாக இருக்கு. நான் பேசுறேங்க, உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் உங்களை பத்தி பேசுவாரு, உங்க ஆபீஸ்ல பேசுவாரு, ஹாஸ்பிடல்ல பேசுவாரு, பேங்க்ல பேசுவாரு. நம்புறங்க மட்டும் நல்லா கையை தட்டி ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவதூதன் எனக்கிட்டயும் பேசின மாதிரி எங்கெல்லாம் பேசணுமோ அங்க பேசுவாரு. Hallelujah. Hallelujah. Why? Because I'm making room for Jesus to be birthed. ஏன்னா இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில பிறப்பதற்காக நான் இடத்தை உண்டாக்குகிறேன். Who is Jesus? Jesus is my promise. இயேசு கிறிஸ்து யார்? அவர் எனக்கு வாக்குத்தத்தமானவர். Jesus is my miracle. இயேசு கிறிஸ்து என்னுடைய அற்புதம். Jesus is my breakthrough. இயேசு கிறிஸ்து தான் எனக்கு விடுதலை. Jesus is my life. He is my way. He is my truth. இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஜீவன், அவர்தான் எனக்கு வழி, அவர்தான் எனக்கு சத்தியம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. So today if you want a miracle, you will shout the name of Jesus. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும் என்றால் நீங்க இயேசு என்ற நாமத்தை கூப்பிடுவீங்க. And when you speak the name of Jesus, நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அழைக்கும் பொழுது that name produces a miracle in your life. அந்த அவருடைய நாமமே உங்க வாழ்க்கையில
வாழ்க்கையில அற்புதத்தை புரிஞ்சுக்க மாட்டோம். சத்தமா ஹalleluya சொல்லுங்களேன். When you say the name Jesus, இயேசு என்ற நாமத்தை a கூப்பிடும்போது breakthrough is birthed in your life. ஒரு விடுதலை உங்க வாழ்க்கைக்குள்ளாக வருகிறது. When you say Jesus, இயேசு என்று கூப்பிடும்போது every ties and titles over your life will break in the name of Jesus. ஜனங்கள் போட்டிருக்கிற எல்லா பட்ட பெயர்களும் உங்க வாழ்க்கையில உடைந்து போகும். சத்தமா ஹalleluya சொல்லுங்க. ஆமென். So the name of Jesus has the capacity to produce miracles in your life. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமமானது உங்க வாழ்க்கையில அசாதாரணமான அற்புதங்களை செய்ய அதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நாமத்துக்கே அந்த பவர்னா, அவரே இறங்கி வந்தார்னா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குங்க? புரிஞ்சுக்க மாட்டோம். நல்லா ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். நல்லா கையை தட்டி சத்தமா ஹalleluya சொல்லுங்களேன். அவர் நாமத்துக்கே பேயெல்லாம் ஓடி போகுமா? என்ன நடக்குமா? பேயெல்லாம் ஓடி போகும். In the mention of his name, every knee will bow down and every tongue will confess that he is God. நாமத்தை சொல்லுகிற அந்த மாத்திரத்திலே எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யுமா? Now this name is going to take shape and is going to come into the world. இந்த நாமம் இப்பொழுது அதற்கு ஒரு உருவம் எடுத்து அது இந்த பூமிக்குள்ள அப்படியே வரப்போகுது. He is going to take the shape of you and me. அவர் உங்களை போல என்ன மாதிரியும் ஒரு மனிதனாக பிறக்க போகிறார். He is going to take that shape so he can relate to you and to me. அவர் உங்களுடைய பாடுகள் உங்களோட வாழ்க்கையை கூட அவர் தன்னை தொடர்பு படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை போல மாறுகிறார். Today we just don't have the name, we have the person Jesus with us. நம்ம இயேசுவின் நாமத்தை மாத்திரம் உச்சரிக்கல, நம்ம இயேசு கிறிஸ்துவே நமக்குள்ளாக வாசமாக இருக்கிறார். ஆமென். சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. And when Jesus was going to be born, இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கும் பொழுது the purpose of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் என்ன தெரியுமா? in verse number 21 in Matthew chapter 1 verse 8, Matthew chapter 1 verse 21, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இருக்கிறது. the Bible says he came to save us. அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக வருகிறார். Today I don't know who needs to hear this. இது யார் கேக்குறோம் என்று எனக்கு தெரியல. You're not too messed up for God to save you tonight. உங்க வாழ்க்கை தேவனால காப்பாற்ற முடியாத அளவுக்கு அலங்கோலமா போகல. You are not too mucked up for God to save you tonight. இன்றைக்கு உங்களை தேவனால காப்பாற்ற முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கை இன்னும் போகல. What happened 2000 years ago, the same power of Jesus is present in this place tonight. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக என்ன தேவனுடைய வல்லமை எதை செய்துட்டோ அது இப்பொழுது செய்ய தேவன் இருக்கிறார் இந்த இடத்துல. Today when I was reading this passage, நான் இந்த வேதாகம பகுதியை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது God reminded me again and again. தேவன் எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தினார். I keep saving you daily, Melvin. எனக்கு சொன்னார், நான் ஒவ்வொருத்தரையும் உன்னை காப்பாத்திக்கிட்டே இருக்கிறேன் மெல்வின். Every day I choose to save you. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளையும் நம்மள காப்பாத்துறதுக்கு every day ஒவ்வொரு நாளும் நம்மள காப்பாத்துகிறார். every day he chooses to deliver you. ஒவ்வொரு நாளும் நம்மளை விடுதலை செய்கிறார். every day he chooses to protect you. ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறார். Jesus came to save the sinners. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார். Today if you're sitting here இன்றைக்கு நீங்க அமர்ந்திருந்தீங்கன்னா and you feel not too good about yourself, உங்களை குறித்து நீங்க நல்லா ஒருவேளை உணராம இருக்கலாம். but God says I've come for you. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக தான் வந்தேன். I've come for you. நான் உனக்காக தான் வந்தேன். I've come for you. நான் உனக்காகவே. Lord, I'm not worthy. I don't think I have the capacity to handle you, but he says I've come for you. ஆண்டவரே, எனக்கு தகுதியே இல்ல ஆண்டவரே, இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு சாத்தியமே இல்ல நீங்க ஒருவேளை சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்காகவே வந்திருக்கிறார். The gift of Christmas was not under the Christmas tree. The gift of Christmas was what hung on the tree. இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு gift ஈவு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அடியில வைக்கிறோம் தெரியுமா? வீட்ல அலங்கரிக்கப்பட்ட ஒரு gift box அது கிடையாதுங்க. ஆனா அவர் சிலுவையில தொங்குற உண்மையான மரத்துல அவர் நமக்காக தொங்கினார். அதுதான் உண்மையான ஈவு. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? என்ன சேவ் பண்ணதான் அவர் வந்தாருன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி சத்தமா அழுலியா சொல்லுங்களேன். இன்னொரு சீக்ரெட் சொல்லட்டுமா? இது நீங்க மட்டும் இருந்தாலும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் மட்டும் இருந்தாலும் எனக்காக தேவன் வந்திருப்பார். நல்லா கையை தட்டி சத்தமா ஒரு அழலியா சொல்லுங்களேன். ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன்
ஆராதிப்பேன். என்னில் என்ன நன்மை கண்டே என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். சொல்லுங்க, என்னில் என்ன நன்மை கண்டீர் என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் வாட்சியம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனை வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். Yes Jesus, ஆராதிப்பேன். Oribola moshekebe. என்னில் என்ன நன்மை கண்டி. சொல்லுங்க, என்னை அழைத்து உயர்த்தி வைத்தி. என்னில் என்ன. எவ்வளவு பேர் சொல்ல விரும்புறீங்க? இது என் சாட்சின்னு சொல்றங்க மட்டும் கைகளை உயர்த்தி பாடுங்களேன். என்னை அழைத்து உயர்த்தி வைத்தி. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் வாட்சியம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்லு எத்தனை வாழ்வு என்னை பிரித்தெடுத்தீர். கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன். நீங்க மட்டும் அதை எண்ணியே வாழ்ன. ஆராதிப்பேன் நானே எண்ணியே வாழ்நாளெல்லாம். சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பேன். ஓ ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், Rico baratele boshaka manaha uriboli dana maushike bele ragadana randalana maushile behara lagadana maushile boragadana nana moteke be. Ipovarum irangi varum எங்கள் மத்தியிலே. எவ்வளவு பேர் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்த
கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எந்தன் பாவம் கழுவி தூய்மையாக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எந்தன் பாவம் கழுவி. There's a beautiful glory of God in this place. As I'm preaching right now, I see a cloud of glory just taking over this place. நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில தேவனுடைய மகிமையின் மேகம் வந்து நிரப்புவதை பார்த்து கொண்டிருக்கிறேன். How many of you can experience that? How many of you can experience? Just lift your hands and show me. Can you experience the glory of God in this house? மகிமையை உணர முடியறவங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். There's a glory of God. 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 Rikelebo shakanama ragabalara. There's a glory of God. There's a glory of God in this place. So as he saves us, அவர் நம்மை ரட்சிக்கிறவர். in verse number 21 it also says 21ஆம் வசனத்திலே இப்படியும் சொல்லுகிறது that he came to save his people. அவர் தம்முடைய ஜனங்களை ரட்சிப்பதற்காக வந்தார். And according to the Bible, his people is connected to the Jews. அவருடைய ஜனங்கள் என்றால் யூதர்கள் என்ற அர்த்தம். And his people is who he came to save. அவர் அவருடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்காக வந்தார். But you know what was the problem? ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? The people who he came for யாருக்காக வந்தாரோ rejected him. அவரை புறக்கணித்து விட்டார்கள். And because they rejected him, அவர்கள் புறக்கணித்தனால now the door opened so that you and me can become his people. நீங்களும் நானும் புரிஞ்சுங்க மாட்டோம். நல்லா கையை தட்டி சத்தமா அலலியோ சொல்லுங்களேன். Now his people is you and me. அவருடைய ஜனம் இப்போ யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான் அவருடைய ஜனம். So you and me are owned by Christ today. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இருக்கிறோம். There is a lot of debate on what color Jesus was. இயேசு கிறிஸ்து எந்த நிறத்தில் இருந்தார்னு நிறைய பேர் கேக்குறாங்க. Was he white? Was he black? Was he yellow? I don't know what color he was. But one thing is for sure, the blood of Jesus is the same color that you have and I have. The blood of Jesus is functional for all of us. Somebody shout aloud amen. எல்லாரும் கேக்குறாங்க, அவர் வெள்ளையா இருந்தாரா, கருப்பா இருந்தாரா, மாநிறமா இருந்தாரான்னு கேள்வி கேக்குறாங்க. ஆனா என்ன தெரியுமா? அவருடைய ரத்தமும் என் ரத்தமும் ஒரே கலரா. புரிஞ்சுங்க மட்டும் சத்தமா ஹalleluya சொல்லுங்களேன். அவர் ரத்தம் தான் எனக்குள்ள ஓடுதுன்னு சொல்றங்க மட்டும் சத்தமா ஹalleluya சொல்லுங்களேன். And today when we speak about the birth of Jesus, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பேசுகிறோம். it started with Mary saying yes. அது மரியாள் ஆண்டவருக்கு ஆம் என்ற ஒப்புக்கொள்ளுதலோடு and second went to the Holy Spirit coming upon her life. இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் அவள் மீது வருவதனால ஆரம்பித்தது. And the third thing, God speaking to Joseph as well. ஆண்டவர் யோசேப்பினிடத்துல பேசினது மூன்றாவதாக நடக்கிறது. And the fourth thing that happens, நான்காவதாக நடக்கிறது, when Jesus is going to be born, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கிற நேரத்துல a circular goes to all categories of people. எல்லா தரத்து ஜனங்களுக்கிட்ட இயேசு பிறக்க போகிறார் என்ற நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. And today you might be stuck in a sector where only one sector of people know you. ஒருவேளை நான் இருக்கிற இந்த கூட்டம், நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நீங்க இருக்கிற இடமானது ஒரு தர ஜனங்கள் பேசுகிற ஒரு கூட்டமாக இருக்கலாம். But today I pray as Jesus is birthed in you, every sector will know your name. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில பிறக்கறனால எந்த ஜனத்துக்கும் கர்த்தர் உங்க பேரை அறிமுகப்படுத்துவார். புரிஞ்சுங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். All types of people, the Bible says he will make your name great. வசனம் சொல்லுகிறது உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Today I pray there's a beautiful glory of God in this place, that the Holy Spirit will not just come ankle deep or knee deep but take over you completely today. இந்த இடத்துல தேவனுடைய மகிமை அளவில்லாம பயங்கரமா அதிகமா இருக்குது. அதனால நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் கணுக்கால் அளவு முனங்கால் அளவு இல்ல, அப்படியே உங்களை நிரப்புகிற தேவனாக இங்க வந்திருக்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி two notes, one more note. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையால சொல்லுங்க. அசாத்தியங்கள் சாத்தியமே
அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட கைகளை உயர்த்தி எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் எனக்காய் நிற்கும் Hallelujah. அசாத்தியங்கள் சாத்தியமே சொல்லுங்க, தேவா உந்தன் வார்த்தையாலே கைகளை உயர்த்தி அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத ஹல்லேலூயா, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் ரோபலபோ ஷேகே, எல்லா துதியும் எல்லா கணமும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் சொல்லுங்க, எனக்காய் நிற்கும் எனக்காய். Can we just stand in God's presence in this place? Everybody standing, everybody standing. Lobaraka tilebo shakamana barabadanama. For people who have not invited Jesus in your heart, today I want to give you this opportunity. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக இன்னும் உங்க இதயத்துக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளவில்லைனா உங்களுக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். I also want to give an opportunity for everybody to bring back Jesus. Maybe you feel you've gone far away, maybe you have lost track, but it is time to come back to Jesus because Jesus wants to be birthed inside of you again. ஒருவேளை நீங்க இயேசு கிறிஸ்துவை விட்டு வெகு தூரம் நான் விலகிட்டேன், தூரமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட திருப்பி வருகிற ஒரு வினாடி இது. The only way to connect with the word again is the power of the Holy Spirit. மறுபடியுமாக வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்துவோட இணைக்கப்படுறது எப்படிமா? பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான். So I want everybody to lift your hands wherever you are. நீங்க எங்க இருந்தாலும் கைகளை வானத்துக்கு நேராக I want you to open your mouth and begin to say, Lord, I want you to come into my heart. எல்லாருமாக வாய்களை திறந்து ஆண்டவர் அழைக்கலாமா? ஆண்டவரே என்னுடைய இதயத்துக்குள்ளாக சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அமராத புயல் கூட. ஓ எல்லா புகழும் எல்லா கணமும் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில்
உயர்த்தி சொல்லுங்க. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா லாபோ ராகமா லாபோ ஷேகேலே பரபதனமஹா. எல்லா புகழும் எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா கனமும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் எனக்காய் பேசும். கைகளை உயர்த்தி எனக்காய் எனக்காய் பேசும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமா. எல்லா புகழும் எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் எனக்காய் நிற்கும் எனக்காய். ரெண்டு கைகளும் உயர்த்தி ரெண்டு கைகளும் உயர்த்தி எனக்காய் நிற்கும். ஓ எனக்காய் சொல்லுங்க 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 சொல்லுங்க. எனக்காய் எனக்காய். One more time, one more time, one more time. எனக்காய் நிற்கும் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. நல்லா கைகளை தட்டி கைகளை தட்டி லூபா ரகதனமோ ஷேகே. Gonna ask Pastor Martin to please come up. நம்ம மத்தியில ரெவரண்ட் மார்டின் ரிச்சர்ட் இருக்கிறாங்க. பாஸ்டர் அவர்கள் காணிக்கைகளை தயவாக கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. காணிக்கைகள் மேல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பேசி ஜெபிக்க போகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தருகிறேன். இப்பொழுது தேவனுக்காக நம்மை வாழ்க்கை நாம் அர்ப்பணித்தோம். நன்றி எழுத இதயத்தோடு தேவனுக்கு நாம் காணிக்களை நாம் செலுத்தப் போகிறோம். எல்லாரும் கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அன்புள்ள பிதாவே, உடைய வார்த்தையின்படி உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். உடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கிறேன், உடைய வார்த்தையை அனுப்பி விடுதலை செய்கிற தேவன். இப்பொழுது உடைய வார்த்தையை நீர் அனுப்பினதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷத்தோடு உமது வருகையை நாங்கள் கொண்டாடும் பொழுது ஆண்டவரே, நன்றி அறிந்த இருதயத்தோடு உமக்காக நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம். நன்றியில் இருதயத்தோடு ஆண்டவரே, ஒரு சிறிய காணிக்கையை நாங்கள் உங்களுக்கு உமக்காக நாங்கள் சர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு தயவானின் ஆசீர்வதியும் 30, 60, 100 மடமாக அது பலி பெருகி ஆண்டவரே திரும்பவும் நீ தருவீரன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் அதிகமாக கொடுக்க நீர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும், காத்து வழி நடத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்போதான் நம்ம காணிக்கைய பாடல் பாடி நல்லா சந்தோஷமாக கொடுக்க போகிறோம். ஓகே, சந்தோஷம் என்னில் சந்தோஷம். ஓகே,
எல்லாரும் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு எல்லாரும் ஆராதனை செஞ்சுட்டே கொடுங்க. இப்போ நீங்க பிளஸ் ஆக டைம். ஓகேவா? சந்தோஷம் என்னுள் சந்தோஷம், இயேசு வந்ததால் சந்தோஷம். 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 ஹalleluya 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 சந்தோஷம் என்னுள் சந்தோஷம், இயேசு வந்தால் சந்தோஷம். சந்தோஷம் என்னுள் சந்தோஷம், இயேசு வந்தால் சந்தோஷம். சந்தோஷம் என் சாபங்களை நீக்கினதால் சந்தோஷம். பாவங்களை போக்கினதால் சந்தோஷம். என் சாபங்களை நீக்கினதால் சந்தோஷம். குறித்து பாடி மகிழ்ச்சியாடி எல்லோரும் கொண்டாடுவோம். குறித்து பாடி கைத்தட்டியாடி எல்லோரும் கொண்டாடுவோம். சந்தோஷம் Hallelujah, 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 amen. சந்தோஷம் என்னுள் சந்தோஷம், இயேசு வந்ததால் சந்தோஷம். சந்தோஷம் என்னுள் சந்தோஷம், இயேசு வந்தால் சந்தோஷம். Hallelujah. சந்தோஷம் என் சாபம் நீக்கினதால் சந்தோஷம். பாவம் போக்கியதால் சந்தோஷம். என் சாபம் நீக்கியதால் சந்தோஷம். துதித்து பாடி கைதட்டியாடி எல்லோரும் கொண்டாடுவோம். துதித்து பாடி கைதட்டியாடி எல்லோரும் கொண்டாடுவோம். Hallelujah, 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 amen. Hallelujah, 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 amen. சந்தோஷம் எனக்கு தனிப்பை தந்ததால் சந்தோஷம். கண்ணீரை மாற்றினதால் சந்தோஷம். எனக்கு தனிப்பை தந்ததால் சந்தோஷம். துதித்து பாடி மகிழ்ந்து ஆடி எல்லோரும் கொண்டாடுவோம். துதித்து பாடி கைத்தட்டி ஆடி எல்லோரும் கொண்டாடுவோம். Hallelujah, 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 amen. Hallelujah, 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 amen. Hallelujah, 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 amen. Hallelujah, 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 amen. ஓகே, இப்போ எல்லாரும் மாறி மாறி விஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம ஜீசஸ் கிங் ஆஃப் கிங்ஸ் அந்த லார்ட் ஆஃப் லார்ட்ஸோட பர்த்டே. எல்லாரும் மாறி மாறி விஷ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிக்கோங்க. ஏன்னா இது சந்தோஷமான நாள்ல. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். வரக்கூடிய 27, 28, 29 இந்த 3 நாட்கள் வந்து நம்ம சர்ச்சில் வந்து நல்ல விசேஷமான தேவண்டியால் பயன்படுத்தக்கூடிய நல்ல தேவ ஊழியக்காரங்களை அழைத்திருக்கிறோம். 29ஆம் தேதி சாயந்தரத்தில் மாலை 6 மணிக்கு பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் அவர்கள் நம்முடைய வருட இறுதி ஆயத்த கூட்டத்துக்கு நம்ம மத்தியில் கர்த்தருடைய செய்தி அளிக்கிறாங்க. மோசஸ் ராஜேந்திரன் அவர்கள் காலையிலையும், அடுத்து 28ஆம் தேதி 27ஆம் தேதி சாயந்தரமும் அவங்க பேசுகிறாங்க. ஆகையால் இது எதுக்காக வைத்திருக்கோம்னா, நம்ம அடுத்த வருஷத்துக்கு பிளெஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்வதற்கு
ஆயத்தமான ஒரு ஜெப கூட்டம். அதில் கலந்து கொள்ளுங்கள். அடுத்தது வருகிற 31ஆம் தேதி நம்முடைய வாட்ச் நைட் சர்வீஸ் விழித்திரவு ஆராதனை வந்து ராஜ்கோபால் திருமண மண்டபம் வந்து 70 பஸ் ஸ்டாண்ட், ஆவடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு பெரிய ஏசி ஹால். இது வரைக்கும் நம்ம வச்சதில்லை. அப்படி 3 ஃப்ளோர்ஸ், அதுக்கப்புறம் பேஸ் மட்டம் எல்லாம் நம்ம ஃபுல் ஆக்குபைட் பண்ணியிருக்கோம். ஆகையால் வாட்ச் நைட் சர்வீஸ் வந்து ராஜகோபால் திருமண மண்டபத்திலையும், சாயந்தரத்தில் டென்சிங் டேனியல், நல்ல வலிமையான திருக்கதர்சி டென்சிங் டேனியல் அவர்கள் சாயந்தரத்தில் வாக்குத்தத்த ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நிச்சயமாக இதில் ஒரு ஆசீர்வாதத்தை வெளிப்படணும். மற்றவர்களை அழைத்து கொண்டு வரும்படியே கேட்டுக்கொள்கிறேன். கடைசி ஜெபத்தை நம்ம திலக்குடைய சகோதரர் ஜெபா அவர்கள் வந்து ஜெபிப்பாங்க. பாஸ்டர் பாலாஜி ஆசீர்வாதம் கூறி முடிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே துதிகளை செலுத்தி ஜெபிக்கிறோம். தகப்பனே, உண்மையான கிறிஸ்மஸ் நீர் எங்கள் உள்ளத்திலே வந்து உதிப்பது தான் ஆண்டவரே. எங்களுக்கு அது முதல் கிறிஸ்மஸாக நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நாங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு தான்ப்பா எங்களுக்கு முதல் கிறிஸ்மஸ் ஆரம்பிச்சிச்சு. அதை தொடர்ந்து நாங்கள் கொண்டாடும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருப்பதற்காய் நன்றி. இந்த வருஷமும் ஆண்டவரே இதே நாளிலே ஆண்டவரே 2000 வருஷத்துக்கு முன்பதாக நீ பிறந்தீர் என்பதை அடையாளப்படுத்தி நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த இடத்திலிருந்து பிரசங்கித்ததான ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரே ஒரு ஈட்டியை போல பாய்ந்து வந்து அவர்கள் வாழ்க்கையில எல்லா செழிப்பையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் அதிசயங்களையும் சமாதானத்தையும் தந்தருமையாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்க. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உடைய நற்செய்தி அறிவிக்க சொன்ன வார்த்தையின்படியாய் கர்த்தாவே இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்து அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாலாஜி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஃபுல்லாக ஆண்டவர் ஆராதனை வச்சுருக்கோம். 24ஆம் தேதி வந்துட்டு 25ஆம் தேதி போகிறோம். நம்ம தான் உண்மையில் பாக்கியவான்கள். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியமும் நம் அனைவரிடம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாவ் அ பிளஸட் டே. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad, prosper on your felicidad. Feliz Navidad, Feliz Navidad, oh, Feliz Navidad, prosper on your felicidad. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas and a Happy New Year too. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas வாழ்த்துக்களே, Christmas வாழ்த்துக்களே, Christmas வாழ்த்துக்களே, புத்தாண்டு வாழ்த்துக்களே, Christmas வாழ்த்துக்களே, Christmas வாழ்த்துக்களே, Christmas வாழ்த்துக்களே, உங்களோட புத்தாண்டு வாழ்த்துக்களே. ஆமென். நான் ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை சொல்றேன். உங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்த்திராத நற்செய்தி உண்டாக போகுது. ஆமென். பக்கத்துல கைகளை குடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியே இந்த வாரத்தில் உண்டாகும். நல்ல செய்தி உண்டாகும். இது உங்களுக்கு ஒரு அடையாளமா கர்த்தர் காண்பிக்க பாரு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? We wish you happy Christmas and happy New Year. God bless you. வந்தவங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Hey,
இயேசுவே மனிதனை மீட்கவில்லை மனிதனே Happy Christmas. Wish you happy Christmas. God bless you.